இல்லறம், துறவறம் இரண்டின் மூலமாகவும் ஒருவர் ஆன்மீகத்தை அடைய முடியும். இல்லறம், துறவறம் இந்த இரண்டிலுமே அறம் உள்ளது. இவை நம் முன்னோர்களால் பழங்காலங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட நெறிமுறையாகும். சிலர் இல்லறத்தில் ஈடுபடாமல் துறவறத்துக்கு சென்று தவமிருந்து இறைவனை சதா சர்வ காலமும் தியானித்து இறைவனை அடைந்தனர். வேறு சிலர் துறவத்திற்கு செல்லாமல் இல்லறத்தில் இருந்து கொண்டு மனைவி மக்களோடு வாழ்ந்து கொண்டு இறைவனை தியானித்து இறைவனை அடைந்தவர்களும் உள்ளனர். இதில் அவரவரின் சௌகரியத்திற்கு ஏற்ப, விருப்பத்திற்கு ஏற்ப இரண்டுமே மாறுபடுகிறதே தவிர இதுதான் சரி, இல்லை இது தவறு என்று இல்லறத்தில் இருப்பவர்கள் துறவத்தில் இருப்பவர்களை சொல்லவும் முடியாது. துறவத்தில் இருப்பவர்கள் இல்லறத்தில் இருப்பவர்களையும் சொல்லவும் முடியாது. ஏனென்றால் இது இரண்டுமே அவரவர் விருப்பத்தின் பேரில், அவரவர் சௌகரியத்தின் பேரில் ஏற்பட்டப்பட்ட நெறிமுறையாகும். இல்லறத்தில் இருக்கிறோமா, துறவத்தில் இருக்கிறோமா என்பது முக்கியமில்லை. இறைவன் கூறிய கொள்கைகளை நாம் கடைபிடிக்கிறோமா, நாம் இறைவன் சொன்ன விதிமுறைப்படி நம் வாழ்நாளில் வாழ்கிறோமா என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதைத்தான் இறைவன் கூர்ந்து கவனிக்கிறாரே தவிர ஒருவர் இல்லறவாசியா துறவரவாசியா என்பது இறைவனுக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் இறைவன் மனிதர்களுக்கான கட்டளையின்படி மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதில் மிகவும் தீவிரமாக இறைவன் இருக்கிறார். அவ்வாறான நெறிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் பழங்காலங்களுக்கு முன்னரே ஏற்படுத்திவிட்டு சென்றனர். அவற்றை நாம் கேட்டோ அறிந்தோ படித்தோ அந்த நெறிப்படி வாழ்ந்தோமானால் மனித பிறவியின் நோக்கமாக இறைவனை அடையும் நோக்கம் என்பது முழுமை அடையும். இறைவனை அடைவதற்கே இந்த மனித பிறவியானது நமக்கு கிடைக்கப்பட்டது. சுமார் 84 லட்சங்கள் பிறவிகளுக்கு பிறகுதான் நமக்கு இந்த மனித தேகம் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எவ்வளவு மகத்துவமான பிறவியை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து இந்த உடலின் மூலம் நாம் இறைவனை அடையும் முயற்சியை மேற்கொண்டு இறைவனை அடைய வேண்டும். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எனவே இல்லறமும் துறவறமும் இரண்டுமே சிறந்த அறம்தான் என்பதில் என்ற ஒரு ஐயமும் மாற்று கருத்தும் என்றளவும் நமக்கு கிடையாது. வாழ்க வளமுடன்.